தை முதல் நாள் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். தை முதல் நாள் பொங்கல் விழா வந்து இன்றைக்கி எப்படி எங்கள் வீட்டில் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொங்கல் பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. பொங்கலுக்குன்னு காய்கறிகள் எல்லா காய்கறியும் போட்டு வந்து பொங்கல் குழம்பு, அதாவது கதம்ப குழம்புன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. இது பச்சை மொச்சக்கட்டையை வந்து ஊற வச்சுருக்கிறோம். ஸோ எல்லா காய்கறியும் போட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு கதம்ப குழம்பு ஒன்று வைப்போம், கூட்டு ஒரு பொரியல் ஏதாவது ஒன்று வைப்போம். இந்த பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வந்து நாங்கள் எப்பொழுதுமே பொங்கலுக்கு அன்னைக்கு மட்டும் சமைக்கிறது இந்த பாத்திரங்கள் மட்டும்தான். எப்பொழுதுமே பொங்கலுக்கு சமைச்சிட்டு கழுவிட்டு பேக் பண்ணி மேலே வச்சுருவோம். பொங்கல் அன்னைக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே பேக் பண்ணி அட்டைப்பட்டில் வச்சுட்டு மேலே வச்சுருவோம். ஸோ அந்த பாத்திரங்கள் தான் அதை மட்டும்தான் அன்றைக்கி யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஜாமான் எல்லாமே புதுசாக தான் வாங்கிட்டு வருவோம். முதல் நாள் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து தொடச்சி பூ டெக்கரேஷன், வீடு எல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. கோலம்லாம் போட்டு எல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பொங்கல் கிராமத்தில் அல்லது ஊரில் பார்த்திங்கன்னா இடம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து வாசலில் தான் பொங்க வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் வருஷம் வீட்டு வாசலில் தான் பொங்க வைப்பாங்க. இந்த பொங்கல் வைக்க அடுப்பு பார்த்திங்கன்னா அன்னைக்கு பொங்கலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அன்றைக்கி மொழுகிட்டு அதில் சாணம் வச்சு மொழுகி கோலம் போட்டு அன்றைக்கி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். திரும்ப வந்து எடுத்து வச்சுருவோம். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வந்து எடுப்போம். இந்த மாதிரி தான் வீடெலாம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து ரொம்ப வயசாகிடுச்சுங்க, அதனால் என்னால் கோலம்லாம் போட முடியல. பெரிய பெரிய கோலம்லாம் போட்டு கலர்லாம் கொடுக்க முடியல. கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி கலர் போட்டிருக்கேன். கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் போட்டேன், பெரிய பெரிய கோலங்கள், பெரிய ரங்கோலிலாம் போட்டேன். பட் இப்போ என்னால் முடியலை. கலர் நானே போட்டு கலர் போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து அடுப்புலாம் வச்சாச்சு. பானையெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள தண்ணி ஊற்றி, சின்ன பானை வந்து சக்கரை பொங்கல், பெரிய பானை வந்து வெண்பொங்கல்னு எடுத்து வச்சாச்சு. சில ப்ராசஸ்லாம் பண்ணி தான் இப்போ வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. அதாவது சாம்பிராணி காமிச்சு அதில் வந்து தேங்காய் காமிச்சு, தேங்காய் உடைச்சி, தேங்காய் தண்ணி அப்படியே விளாவி விட்டு, அப்புறம் சூடம் பற்ற வச்சு 2 அடுப்புக்கும் போட்டுட்டு, அப்புறம் வந்து ஓலையெல்லாம் பற்ற வச்சு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைப்பாங்க. பயங்கரமாக வந்து காற்று அடிச்சுட்டே இருக்குது. அதில் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். சைக்கிள் ஒன்று நிறுத்தி அதில் போர்வையெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே காற்றடிக்காமல் அப்படியே கொஞ்சம் அனல் சாரணுங்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் மறைச்சிலாம் வச்சு சமாளித்து எப்படியும் அடுப்பு பற்ற வச்சிடும். வருஷம் இப்படி தான் காற்றடிச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது மறைச்சி போட்டு எப்படினாலும் பொங்க வச்சுருவோம் அடுப்பு பற்ற வச்சு. இப்போ வந்து ஒரு திட்டானின்னு சொல்லுவாங்க, நடுவில் சின்னதாக ஒன்று போட்டிருக்காங்க. அதை வந்து கிராமம்லாம் பெருசாக போடுவாங்க, வாசலில் கொஞ்சம் பெருசாக போட்டு குழம்புலாம் போட்டு போடுவாங்க. பட் நம்ம சாஸ்திரத்துக்காக நம்ம வாசல் இப்போ வந்து சிமெண்ட்டுங்கிறனால அதில் போட முடியாதுங்கிறதுக்காக கோலம் போட்டுட்டு அதில் வந்து பக்கத்தில் வந்து விளக்கெல்லாம் வச்சு அந்த திட்டானியில் பார்த்திங்கன்னா சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. 2 பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் அருகம்புல் பூவெல்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு அதுதான் இப்போதைக்கு நமக்கு இந்த சாமியாக வச்சு நம்ம வழிபடுறது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளோ கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம்.
எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் பொங்கி வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் நாங்கள் வந்து பொங்கல் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பால் ஊற்றுறதோ அரிசி களைஞ்சி தண்ணி ஊற்றுறதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். வெறும் தண்ணி வைப்பாங்க. தண்ணி வச்சுட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் பொங்கி வந்தால் தான் அது வந்து பொங்கல் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு நாங்கள் எதுவுமே சேர்க்கல. பயிர்கள் பருப்பு, பச்சை பயிரோ, கடலைப்பருப்போ எதுவுமே சேர்க்கல. வெறும் பொங்கல் தான். பச்சரிசி, வெல்லம் அது மட்டும் தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பால்லாம் இருந்தது, எக்ஸஸாக இருந்தது மட்டும் சேர்த்தேன். அது மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்கல. பொங்கல் அருமையாக வந்தது. பூ டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் போய் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கடையில் இருந்ததுங்க. தேடி தேடி வாங்கினேன். இப்போ பூ விலையெல்லாம் கூட 100 கிராமே வந்து 50 ரூபா சொன்னாங்க. வாங்கி சின்ன வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ பொங்கலும் ஒரு வழியாக பொங்கி இறக்கியாச்சுங்க. நல்லபடியாக பொங்கல் வந்து பொங்கி இறக்கியாச்சு. இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா 2 விளக்கு இடையில கொம்பு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது என்னோடய ஸ்டைல். எங்கள் புதுக்கோட்டையில் எல்லாத்துக்குமே கொம்பு வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அந்த வழக்கத்தில் நான் என்னோடதுக்காக ஒரு கொம்பு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வச்சுட்டு வந்து பொங்கலில் எடுத்து வைக்கணும். இடையில ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை பொங்கல் வைப்பாங்க, வெத்து பொங்கல் சொல்லுவாங்க. அந்த வெத்து பொங்கலை வச்சுட்டு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நடுவுலையே வந்து குழம்பு வச்சுப்பாங்க. அந்த கதம்ப குழம்பு வைக்கிறோம் பார்த்திங்களா, அதை எடுத்து வச்சுருவாங்க. பட் எங்கள் மாமியார் எப்படி செய்வாங்கன்னா, தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால் பிழிஞ்சு அந்த வெத்து பொங்கலில் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து வாழைப்பழம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வெல்லம் கொஞ்சம் வைப்பாங்க. இதுதான் வந்து அவங்க ஒரு ஸ்டைலில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் காய்கறி நம்ம சமைச்ச காய்கறிகளையும் வைக்கணும், அதில் எடுத்து வைப்பாங்க. சக்கரை பொங்கலும் வைக்கணும் அதில். நான் வந்து பொங்கல் வந்து 10:30 மணிக்கு மேலே தான் அந்த டைம் வந்து வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், கதம்ப சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாமே வந்து உள்ளே சமைச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து டக்குன்னு நாங்கள் பொங்கல் வச்சுட்டு எடுத்து காயெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மழை பார்த்திங்கன்னா அப்படியே கருத்துட்டே வந்துச்சு. மழையும் காற்றும் பயங்கரமாக அடிச்சிச்சு, மழையும் வந்துகிட்டே இருந்தது. நல்ல வேளை ரொம்ப பெரிய மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இலவெல்லாம் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து விளக்கு, கும்பம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே சாமி ரூமுக்கு போயிடணும். போயிட்டு அப்படியே அங்கே ஒரு தடவை சாமி கும்பிட்டுறணும்.
இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே உள்ளே அப்படியே சாமி கொண்டே அப்படியே இலையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த உள்ள சாமி ரூமில் வச்சுட்டு அங்கே ஒரு தடவை சாமி கும்பிட்டா இனிதே வந்து பொங்கல் வந்து இந்நாள் வந்து முடிஞ்சிடும். மறுநாள் மாட்டுப்பொங்கல் எப்படி நடந்ததுங்கிறதையும் இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். மாட்டு பொங்கல் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் தான், சைவம் தான் சமைப்பாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்தியானம் இந்த புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் செய்வாங்களாம். பட் இப்போ எங்களுக்காக மாற்றிக்கிட்டாங்க அதெல்லாம். மத்தியானம் நான்வெஜ் சமைச்சாலும் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சாதம் வச்சு சாம்பார் வச்சு ஏதாவது ஒரு கூட்டெல்லாம் போட்டு திரும்ப ஒரு கூட்டு போட்டு ஒரு கூட்டு மாதிரி ஒரு சாம்பார் ஒன்று வச்சுருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை இருக்கும், கண்டிப்பாக பணியாரம் இருக்கும். இது ரெண்டும் செஞ்சுருவாங்க. ரெண்டும் செஞ்சு அப்புறம் வந்து அப்பளம் பாயாசம் செஞ்சுருவாங்க. செஞ்சு சாமி கும்பிட்ருவோம். இப்போ வந்து பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம், அப்புறம் வந்து பணியாரம் ஒரு பக்கம், வடை தட்டு வடை தட்டி போட்டேன். எங்கள் ஊர் ஸ்டைல் தட்டு வடை ரொம்ப நல்லாயிருக்கும். வடையவா உளுந்த வடை தான், அதை தட்டி இங்கே சேர்த்திங்க தட்டி போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரம் வந்து இதில் வந்து பச்சை பயிர் சேர்த்து செஞ்சுருக்குறாங்க. அந்த ரெசிபி எங்கள் மாமியாரே சொல்லுவாங்க, கேளுங்க அவங்க என்னென்ன போட்டாங்க அப்படிங்கிறது. பணியாரம் சூப்பராக இருந்துச்சு, ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் வெந்துருச்சு. நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் பாயாசத்தில். ஜவ்வரிசி, சேமியா, அதுக்கப்புறம் வந்து வெல்லம் சேர்த்துருக்கு. வெல்லம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. பாயாசம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஜவ்வரிசிலாம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பால் சுட எடுத்து வச்சுருக்கோம். பசும் பால், அப்படியே ஃப்ரெஷ்ஷான பசும் பால், அதை எடுத்து அப்படியே பாயாசத்தில் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பாயாசமும் ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரம் எப்படி செஞ்சீங்க சொல்லுங்கள். என்ன போட்டிங்க மாவில்? அது பச்சரிசி பயத்தம்பருப்பு, நைட்டு கேட்ட இட்லி மாவு கொண்டுட்டு அள்ளி வச்சுருந்தேன். ஒழுங்கரிசி பச்சரிசி பயத்தம்பருப்பு போட்டு வெல்லம் போட்டு இறக்க வெந்தயம். வெந்தயம் நிறைய போடுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போடாமல் அந்த வடை எடுத்துக்கோ. எத்தனை இல்லை கூட ஒன்றா? எப்படி இப்படியா? எப்போவுமே இலை போட்டால் வடக்க தான் போகணும். கையை பக்கம் கொண்டு அந்த மூக்கு வந்து வடக்க இருக்கணும். சாமிக்கு போட்டாலும் சரி, மனுஷனுக்கு போட்டாலும். எத்தனை வடை வைக்க? ஒரு 2-3 மணி நேரம் இடம் எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் அங்கே வர வைக்கணும். பண்ணாலும் வடை பணியாரம். ஒரு வாரத்தில் வெட்டு போதும். ஒரு ஆரஞ்சு உரி இந்த கொய்யாப்பழம் விட்டு இந்த லட்சம் எடுத்து இது அப்பளத்தை வச்சு அதில் பாயசம் வைக்கவா?
இந்தா வாங்கி வை, பார்த்து வரும்போது. வேறு என்ன வைக்கணும்? இந்த பழமெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த கொய்யாப்பழம், நம்ம அங்கே வாழைப்பழம். கொய்யாப்பழம் இருக்குமா? எதுக்கு ஆப்பிள் இருக்கலாம்? நல்ல ஆப்பிளா? எங்கட ஆப்பிள்? இங்கே இருக்கு, இந்த இதில் இருந்துச்சு, அதில் இருந்து கொய்யாப்பழம் தான் இருக்குது. பச்சி கொண்டு அது வைக்க மாட்டேன் பண்ணலையா? இப்போ தான் நிறைய சொதப்பிடுறேன். தேங்காய் எடு. உடைக்கிறியா? உடைங்க, நீங்களே உடைங்க. கிறிஸ்டிக்கு இங்கே உடைக்கிறது. ஒரு பாத்திரத்தை கொடுப்பா. இந்த இருக்கு இருக்கா? மாட்டுப்பொங்கல் அப்படின்னாவே இறந்தவங்களுக்கு படைக்கிறது தான். அன்றைக்கி வந்து இறந்தவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி அதே சாப்பாடை நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி புடவை எடுத்து வைப்பாங்க. இன்றைக்கி இந்த வருஷம் வைக்கல, புடவை வந்து இன்னொரு நாள் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. புடவை வந்து வைக்கல. இறந்தவங்களுக்கு படைப்பாங்க. படைச்சி முடிச்சுட்டு சாம்பிராணிலாம் காமிச்சிட்டோம்னா அடுத்து வந்து பெரியவங்க காலில் வந்து சின்னவங்களாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா மாட்டுப்பொங்கலோட ஸ்பெஷலே. தெருவில் இருக்க குழந்தைங்க எல்லோரும் வந்துடுவாங்க, வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லாருக்கும் காசு கொடுக்கணும். ஸோ அன்றைக்கி நிறைய காசு வந்து சேர்க்கலாம் அன்றைக்கி. எப்பொழுதுமே நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் குழந்தையார் ஃபேமிலிலாம் வருவாங்க. இந்த வருஷம் வரல. இந்த வருஷம் நாங்கள் வந்திருக்கிறோம். எப்போயாவது தான் நாங்கள் வர்றது, அட்டன் பண்ணுறது. பொங்கலுக்கு எங்களுக்குலாம் லீவ் கிடையாது. இந்த வருஷம் லீவ் போட்டு வந்திருக்கிறோம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. எல்லாரையும் வந்து இப்படி ரவுண்டாக உட்கார சொல்லி டிஷ்ஷு சுற்றுவாங்க. அன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒரு பழைய சட்டி எடுத்துக்குவாங்க. அதில் வந்து நெருப்பு எடுத்துகிட்டு வந்து சாம்பிராணி போடுவாங்க. எல்லாரையும் வந்து ரவுண்டாக உட்கார வச்சு சுற்றி விடுவாங்க. சாம்பிராணி போடுவாங்க. இந்த மாதிரி போட்டுவிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வாசலில் வந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வருவாங்க. மண், ஒரு பிடி மண், அப்புறம் உப்பு, மிளகாய் இதெல்லாம் அந்த நெருப்பில் போடுவாங்க. போட்டு டிஸ்ட்டு கழிப்பாங்க.
இந்த மாதிரி உட்கார வச்சு அந்த புகை வந்து எல்லார் மேலேயும் படணும். அதுதான் அப்படி உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டியில் வந்து இப்போ வந்து உப்பு மிளகாலாம் போடுறாங்க. போட்டுட்டு அதை எடுத்து அப்படியே சுற்றுவாங்க. ஒரு 3 சுற்று எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு 3 சுற்று சுற்றுவாங்க. இப்போ அந்த சுற்றினோம்னா அந்த சட்டியை கொண்டு போய் அப்படியே வந்து ரோட்டில் வச்சுருவாங்க. அவங்க கொண்டு ஓரமாக அங்கே வச்சுருவாங்க. வச்சுட்டு வரும்போது வாசலில் வந்து சூடம் ஏற்றிடுவாங்க. சூடம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம படைச்சோம் பார்த்திங்களா, சாமிக்கு முன்னாடி படையல் போட்டோம்ல, அதில் வந்து நீர் விழாவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்களாம் சாப்பிடணும். எங்கள் வீட்டு மாட்டு பொங்கல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குறை வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.